ஹலோ கைஸ், நான் தான் உங்கள் ஜேகே ப்ளோக். இன்றைக்கான வீடியோ என்ன பார்க்க போனால் நாங்கள் மண்டூருக்குலாம் வந்து நிற்கோம். மண்டூருக்கு என்னத்துக்கு வந்திருக்கேன்னு பார்த்தா மண்டூர் கோயிலை பார்க்க தான். ரொம்ப நாள் கூடிய ஆசை இந்த கோயிலை பார்க்கணும் வந்து பல நாள் கனவு ஒரு நாள் நிறைவேற மாதிரி இன்றைக்கு வந்து அந்த கோயிலை பார்க்க வேண்டிய எல்லாம் வந்து என்னால் தான் தட்டுப்பட்டு போனது நிறைய விஷயத்தால். அங்கே போகணும் இங்கே போகணுன்ற ஒரு விஷயத்துக்கான போய் மண்டூர் கோயில் பார்க்கவே இல்லாமல் போயிட்டு ஃபைனலாக ஒரு வெள்ளிக்கிழமை வந்து அந்த கோயிலுக்கு வந்து தான் பார்க்குறதுக்கண்டு வாங்க கோயிலுக்குள்ளே போயிட்டு பார்ப்போம். இப்படி இருக்கண்டு இந்த கோயில் வரலாறையும் பார்ப்போம் வாங்க. இதுதான் கோயில், மண்டூர் முருகன் கோயில் முன் என்ட்ரி. இப்போ செய்யுங்க, திரும்ப செய்யுங்க கோயில். இதான் கைஸ் மண்டூர் கோயில். இப்படிதான் இந்த வடிவமைப்புலாம் இந்த மண்டூர் கோயில் இருக்கும். ஓ முருகா. மண்டூர் கோயிலுக்கு வந்து இப்போ என்ட்ரி அதால் இருக்குது. மண்டூர் கோயில் வரலாறு வந்து சிம்பிளாக இதில் எழுதியிருக்காங்க. நம்ம ரொம்ப ஆராயத்தவில்லை. மண்டூர் கந்த சுவாமி ஆலய வரலாறு அது மட்டும் வாசிப்பேன். மிச்சம் எல்லாத்தையும் ஸ்லோ மோஷனில் போடுறோம் பாருங்க. வாசிப்பேன் நாங்கள் சார் வாசிப்போமா, எங்களுக்கு விளங்காது. எனக்கே விளங்காது, உனக்கு எப்படி விளங்கும்? எங்களை அறிவுத்தன்மையா அந்த வரலாறு நல்லா இருக்கீங்கடா. 3 வேலு யூடியூப்ல பார்த்து யூடியூப்ல பார்த்து ஓகே அளவு விளங்குனது. இதான் வாசல், என்ட்ரி வாசல். இதுக்குள்ளெல்லாம் போகிறோம். முருகா நான் போறேன், நீங்க எல்லாரும் பாருங்க சரியா. ஓ முருகா. நல்ல பெரிய இடம் பாது, நல்லா இருக்குல்ல இந்த கோயில். ஆனால் திருவிழா டைம்ல வந்திருந்தா என்ன நல்லா இருந்திருக்கு. நமக்கு அமைப்பு இல்லை, அது நடந்துட்டு தான் வந்திருக்கோம். என்ன சொல்றீங்க? இதான் என்ட்ரி. என்ன அதெல்லாம் கூட்டிட்டியாங்க? என்ன கூட்டாம என்ன செய்வாங்க? மண்டூர் 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 கோவில். இந்த 3 தலங்களையும் மூடி வச்சிருக்காங்க. முருகா பாபா திருநூறு சாத்துவோம். கோயிலுக்கு வந்தா திருநூறு சாத்தணும். பாபா கடனை முடிக்கணும். பாடா கண்டு வா. காலையில் சாத்திட்டு வரக்குள்ள என்ன வருது இல்லை. ஓம் முருகா, ஓம் முருகா, இவனுக்கு நல்ல புத்தியை கொடுப்பா. ஸோ கோயிலுக்கு வந்தால் மட்டுமே கீழே வளமையா கோயிலை சுற்றி தான் பார்க்குறேன். இவ்விடத்தில் கற்பூரம் இருக்க வேண்டாம். இதில் வந்து பிள்ளையார், அந்த பிள்ளையார் கோயில் மாதிரி ஒன்று இருக்கு. பிள்ளையார் குட்டி கோயிலாக இருந்தாலும் நல்ல பெருமைக்குரிய கோயிலாக இருக்கும் இந்த கோயில். நிறைய மண்டூர் கோயில் நிறைய விஷயம் கேள்விப்பட்டிருக்கேன். மண்டூர் கோயிலை பற்றி சொல்ல தேவையில்லை, நிறைய வரலாறு இருக்கு. நாங்கள் இப்போ தான் வந்து பார்த்தேன். நாங்கள் வரலாறு எங்களோட ஒரு இதில் பார்த்து கொஞ்சமாக படிச்சுக்கிட்டுனாங்க. அதே சொல்ல வார்த்தை இல்லை. இது வந்து நிறைய நேர்த்திக்கடனுக்காண்டி நிறைய பேர் மண்டூர் கோயிலுக்கு நேர்த்திக்கடன் வச்சு சிறாக்கள் நிறைய பேரின ஆசைகளும் நிறைய பேராத ஆசைகள் இருக்குது. ஆனால் நிறைய பேரின ஆசைகள் தான் கூடையாக இருக்கும். இது வந்து எல்லா கோயில்லையும் வந்து இருக்காது. ஒரு சில நம்பிக்கையான கோயில்களில் பெரிய கோயில் வழியாக தான் இருக்கும். இந்த எல்லா இடத்தையும் வந்து நேர்த்திக்கடன் வைக்க மாட்டாங்க. ஒரு சில இடத்துல வந்து நேர்த்திக்கடனை வச்சு நிறைவேற்றி கொள்வாங்க. நமக்கு தான் அந்த பழக்கமே இல்லையே. நேர்த்திக்கடன் வச்சு போட்டு வந்திருக்கேன். உகந்தையில் கிட்டத்தட்ட ஒரு 3 நேர்த்திக்கடன் கிட்ட வச்சுருக்கேன். பாப்போம் நிறைவேறுதாண்டு. நிறைவேறிக்கின்றா அதுக்குரிய பலன் நம்ம முருகப்பெருமாள் கொடுத்தே ஆகணும். சின்ன கோயிலாக நல்லா இருக்குது இந்த கோயில் வடிவமைப்பெல்லாம். உள்ளுக்குள்ளே போய் பார்க்கிறீங்க தெரியா. ஒருத்தருக்குமே கோயிலுக்குள்ளே அலௌட் இல்லை. நம்ம வந்த டைம் கூட நல்லா அமைஞ்சிருக்கு. தீர்த்தம்மா இங்கே வரட்டாமா. ஐயோ வாங்க தீர்த்தத்தை வாங்கி குடிப்போம். வந்தது பிளஸ்ஸிங்காக தான் இருக்குது. இல்லை இங்கெல்லாம் நடக்கணும். குடிச்சிட்டேன் நான். பெஸ்ட்டாட்டு என்னென்னு தெரியாமல் குடிச்சிட்டேன் போங்க. அது கடவுள்கிட்ட கோயில் ஏறக்கூட நம்ம எல்லாத்தையும் குடிச்சிட்டேன். பொங்கல் சாப்பிடுவோம். பசமையாக பசிக்குது. கோயிலுக்கு வந்து பிளஸ்ஸிங்காக இருக்குது எல்லாமே. அடுத்தது நீ இப்போ என்னத்தை கையை தூக்கி தூக்கி காட்டுனு? கேமரா வரியாஞ்சே சத்தியமா பார்க்கலடா. இது என்னண்டா நல்லா இருக்கு அந்த இடம். ஃபுல் அண்ட் ஃபுல் சிசிடிவி, செம்ம பாதுகாப்பு மாதிரி இந்த இடம் பற்றி வீடியோஸ் ரொட்டேட் ஆக. சாரி கைஸ். ஓகே என்னடா கோயிலுக்கு வந்து
வா இருந்து அப்புறம் பால் பொங்கல். பால் பொங்கலா? ம். எங்கடா அடிப்போம்? அடுத்தடிப்போம், அப்புறம் அடுத்தடிப்போம், தெரியும். அடுத்தடிப்போம். காக்கா டேஸ்ட் அண்ட் வைஸ்ட் நல்லா இருக்கு. சாமி கும்பிட்டு நம்ம சோறு தின்றோம். பிரசாதம் பிரசாதம். அப்படி பொங்கல் கழுவு, பொங்கல் தந்த பானையை கழுவ போகிறோம். தண்ணி இல்லையா? தண்ணி இல்லடா. தேடு கேளு ஐயா எங்க தண்ணி உண்டு. கேள புது பண்ணிக்காரு மூணு டேய் கேட்காடா பாருங்க கிடக்கு. நான் தேடி தேடி தான் பார்த்தேன். கோயிலுக்கு முன்னாடி இதாட்டாம்ல. நாங்கள் இப்போ கோயிலுக்கு வந்தாங்களா, பொங்கல் நான் கிடைச்சி சொல்லிட்டு அந்த வீடியோவில். பட் நல்லா இருக்கு பொங்கல். அந்த வெள்ளிக்கிழமையில காலையில் வரவங்களுக்கு கூட பொங்கல் கிடைக்காது. இப்படி எங்களுக்கு கிடைச்ச மாதிரி இந்த மைக் ஒன்றில் இருக்குன்னு தெரியுமா? தெரியல. இந்த வீடியோ இன்னும் பாருங்க. அதாவது இடத்துல ஒரு பைரவர் ஆலயம், இடத்துல பைரவர் ஆலயம் உங்களை திருப்பி இந்தியாவில் பார்த்தா அடுத்த ஒரு நாகம்பரம் ஆலயம் இருக்குது. அது நான் மறந்துட்டேன் சத்தியமாகவே. அப்படியே ஃபைனலாக கோயிலுக்கிட்டே நின்றாச்சு கைஸ். பார்த்தீங்கன்னா வந்து மண்டூர் கோயிலுக்குள்ளே வந்தாச்சு. ஒரு மாதிரி கோயிலையும் ஃபைனலாக பார்த்தாச்சு. சின்ன கோயிலாக இருந்தாலும் ரொம்பவே நல்லா இடிக்கு இடமெல்லாம் பார்க்குறதுக்கு. இதான் வந்து மண்டூர் கோயில். உங்களுக்கு தெரியாமல் இருந்த சில ஆக்கள் பார்க்காம இருந்திருப்பீர்கள். மண்டூர் கோயிலையும் ஃபைனலாக நானும் பார்த்துட்டேன். நீங்கள் உங்களுக்கும் காட்டி தெரியல் பண்ணுறாக்களுக்கு இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் காட்டித்தேன். ஸோ வீடியோ பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். சப்போர்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.